ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கில்லு வத்தல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எல்லா சாப்பாடுக்கும் சைடிஷாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி விறகடுப்பில் செய்ய போகிறோம். விறகடுப்பில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் செய்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா கெட்டியாகி வெந்திருக்கணும். இது போல் இருக்கணும். இது போல் இருந்தால் தான் கில்லு வத்தல் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும், நல்லா கலந்துக்கோங்க. ஒரு இடத்துல கூட எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இதில் இப்போ சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கில்லு வத்தல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு துணி போட்டு அதில் நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வச்சுருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக வைக்கணும். அவ்வளோதான், நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கணும், நல்லா வெளியே மொறுன்னு இருக்கணும். அப்போ தான் கில்லு வத்தல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.